மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. உலகத் தலைவர்கள் பெண்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பர். ஐநா சபையில் அறிவிக்கப்பட்ட உலக மகளிர் தினம் ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து பெண்கள் உரிமையை வென்றெடுத்த நாளாகும். தாய், சகோதரி, மனைவி, மகள், மருமகள் என நம் உறவு அனைத்திலும் இருப்பவர்கள் பெண்கள். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பாள் என்று கூறப்படுகிறது. நாம் வசிக்கும் நாடு தாய்நாடு என்று அழைக்கப்படுகின்றது. அதேபோல் ஆறுகள், மலைகள் என முக்கியமான அனைத்திற்கும் பெண்களின் பெயர்தான் வைக்கப்படுகின்றது. அந்த அளவிற்கு நம் நாடு பெண்மையை போற்றுகின்றது. தற்போது உலக அறிவில் பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து சிறந்து விளங்குகின்றனர். இந்த நன்னாளில் உலகில் குடும்பம், பந்தம், பாசம், தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, ஈகை உள்ளிட்ட சகலத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் பெண்களை மதிப்போம், போற்றுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம். இந்தியாவில் சாதனை படைத்த பெண்கள் பலர் உள்ளனர். அறிவியல், விளையாட்டு, அரசியல் மற்றும் பாதுகாப்பு என பல்வேறு துறைகளில் உலக அளவில் தடம் பதித்து வருகின்றனர். இந்தியாவில் அரசியல் மற்றும் சமூக சேவையில் இந்திரா காந்தி அம்மையார் முதல் பெண் பிரதமர் ஆனார். சரோஜினி நாயுடு முதல் பெண் ஆளுநர் ஆனார். பாத்திமா பிபி உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக இருந்தார். கிரண்பேடி முதல் பெண் IPS அதிகாரியானார். அன்னை தெரசா நோபல் அமைதி பரிசு பெற்றவர். ஜனாதிபதி வரலாற்று சாதனைகள் படைத்தவர்கள் ராணி லட்சுமிபாய் விடுதலை போராட்ட வீராங்கனை, சாவித்ரிபாய் புலே முதல் பெண் ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி ஆகும். இந்திய சமீபத்திய சாதனையாளர்கள் காண்போம். ஜெயவர்மா சின்ஹா ரயில்வே வாரியத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக பணியாற்றினார். இசைவாணி கானா பாடகர். பாதுகாப்பு மற்றும் விண்வெளி துறையில் கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு சென்று முதல் பெண் ஆவார். அவனி சதுர்வேதி போர் விமானத்தை தனியாகவே இயக்கிய முதல் இந்திய பெண் ஆவார். டெஸ்ஸி தாமஸ் மிசில் உமன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி அறிஞர் ஆவார். ஸ்ரேஜா யாதவ் ஆசியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டினார். இத்தனை சாதனை பெண்கள் பல தடைகளையும் கடந்து தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பால் வரலாற்றில் முத்திரை பதித்துள்ளனர். தமிழ்நாட்டில் மட்டும் என்று சளைத்தவர்களா என்ன, அவர்களும் மிகவும் சாதனை படைத்துள்ள மகளிர்கள் உள்ளனர். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெண் மருத்துவர் ஆவார். சமூக சீர்திருத்தவாதி மற்றும் சென்னை மாகாண சட்டமன்றத்தில் முதல் பெண் உறுப்பினர் ஆவார். ராணி மங்கம்மாள் மதுரையை ஆண்ட நாயக்கர் வம்சத்தின் புகழ்பெற்ற ராணி, சிறந்த நிர்வாகி மற்றும் போர் வீராங்கனை ஆவார். லத்திகா சரண் தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை தலைமை இயக்குனர். 2009 DGP ஆனார். கிரிஜா வைத்தியநாதன் தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக பணியாற்றினார். ராணி அப்பத்தா மங்களூர் பகுதியில் வெளிநாட்டு காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பழைய பாளையக்காரர் வழித்தோன்றல் ஆன வீரமங்கை ஆவார். கலாமண்டலம் ஹேமலதா மிக நீண்ட நடன நிகழ்ச்சிக்காக கின்னஸ் சாதனை படைத்தவர். புதுமை பெண் திட்ட பயனாளிகள். உயர்கல்வியில் சேரும் பெண்களின் எண்ணிக்கையில் 50% தேசிய சராசரியை விட 24% அதிகமாக சாதித்து பெண் கல்வி விகிதத்தில் தமிழகம் முதலிடத்தில் வகித்துள்ளது. மேலும் 2004 அனைத்து மகளிர் காவல் பட்டாலியன் அமைக்கப்பட்டதில் தமிழ்நாடு முன்னோடியாக விளங்குகிறது. தமிழ் பெண்கள் தொழில் முனைவோர்கள், மருத்துவர்கள் மற்றும் கலைத்துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றனர். வர்த்தகம் அந்நிர்வாகம் திறமை பெற்ற இந்திரா நூயி பெப்சியின் முன்னாள் CEO ஆவார். சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டான்டன் அமெரிக்கன் தொழிலதிபதி ஆனார். விண்வெளி அறிவியல் வீரர் ஆக தமிழ் வம்சாவளி சுனிதா வில்லியம்ஸ் இருந்தார். தேசிய உயரம் தாண்டுதல் சாதனையாளராக ரோசி மீனா பால்ராஜ் என்பவரும், இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் உலக சாதனைகளை பெற்ற
மிதாலி ராஜ் என்பவரும் இந்திய விளையாட்டு வீராங்கனைகள் ஆவார். வரலாற்று சாதனையில் ராணி வேலு நாச்சியார் காலனியில் ஆதிக்கத்திற்கு எதிராக போராடியவர். குயிலி உயிர் தியாகம் செய்த படைத்தளபதி ஆவார். நவீன ஊடகம் மற்றும் ஃபேஷனில் ஷினி முத்து கிருஷ்ணன் முதல் தொகுப்பாளர் ஆவார். இவர் பிபிசியின் முதல் தொகுப்பாளர். தியாபுவா கண்டியூட் ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர் ஆவார். தமிழக பெண்கள் கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் கலைத்துறைகளில் சர்வதேச அளவில் தடம் பதித்து வருகின்றனர். இவர்கள் இந்த நாளில் நாம் நினைவு கூறும் பொழுது நமக்கு ஊக்கமும் தைரியமும் நம்பிக்கையும் தானாகவே சேர்ந்து நாமும் நம்முடைய திறமையினை வெளிக்கொணர்ந்து வாழ்வில் முன்னேறுவோம், நாட்டையும் முன்னேற்றுவோம். பிரதிபா பாட்டீல் 2007 முதல் 2012 வரை இந்தியாவில் ஜனாதிபதியாக பணியாற்றினார். இவர் இந்தியாவின் ஜனாதிபதியான முதல் பெண்மணி ஆவார். தமிழ்நாட்டில் முதல் பெண் முதலமைச்சர் VN ஜானகி ராமச்சந்திரன் ஆவார். இவர் 7/1/1988 முதல் 30/1/1988 வரை இவர் தமிழகத்தில் முதல் பெண் அமைச்சராக பொறுப்பு வகித்தார். இரண்டாவதாக பெண் முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் 1999 முதல் 1991 முதல் மே மாதம் 1996 வரை முதலில் அமைச்சராக பணியாற்றினார். பின் தொடர் வெற்றிகள் மூலம் 2001, 2011, 2015, 2016 ஆகிய ஆண்டுகளில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி பல சாதனைகள் படைத்தார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தினார். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் கைவிளக்கு ஏந்திய காரிகை என்று பெயர் பெற்றார். இவர் கிரீமியரின் போரில் காயமடைந்த வீரர்களுக்கு இரவு பகலாக மருத்துவ உதவி அளித்தார். இவர் மக்களால் கைவிளக்கேந்திய காரிகை என அன்போடு அழைக்கப்பட்டார். இவர் மருத்துவமனைகளில் சுகாதாரம், தூய்மை மற்றும் சரியான காற்றோட்டம் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி இறப்பு விகிதத்தை வெகுவாக குறைத்தார். இதனால் உலக புகழ் பெற்றார். எங்கள் ஜம்பு டிபிஆர் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.